அளவுக்கு 60க்கு மேற்பட்ட இடங்களை அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையிலான ஆம் ஆத்மி கட்சி வெற்றி பெறுமா என்று கேட்டால் அது சற்று சந்தேகம்தான். ஆனால் இருந்தாலும் டெல்லியை பொறுத்தவரை மக்கள் மிகவும் தெளிவாக இருக்கிறார்கள். நாடாளுமன்ற தேர்தல் வந்தால் நரேந்திர மோடி தலைமையிலான பாஜகவுக்கு வாக்களிப்பதும், அதே போல சட்டமன்ற தேர்தல் என்றால் அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையிலான ஆம் ஆத்மி கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் என 4 தேர்தலிலும் மக்கள் மிகவும் தெளிவாக இருக்கிறார்கள். இலவச மின்சாரமும் இலவச நீர் வசதியும் இந்த இரண்டும் ஒரு பாப்புலர் ஸ்கீமா இருந்தாலும் இங்க இருக்கிற மக்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தோடு அத்தியாவசிய வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான ஒரு அரசாங்கமாக தொடர்ந்து 10 ஆண்டுகள் இதனை வழங்கியிருக்கிறார்கள். பெண்கள் வாக்கு முழுமையாக அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையிலான ஆம் ஆத்மி கட்சி கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த 2 திட்டங்கள் மூலமாக கிடைக்கிறது. காங்கிரஸ் பாஜக 2 தேர்தல் அறிக்கையிலும் இருக்கிற முக்கியமான ஒரு திட்டம் தமிழ்நாட்டினுடைய பார்வையிலிருந்து பார்க்கும்போது மகளிர் உரிமை தொகை இருக்கு. டெல்லியில அதுக்கான வாய்ப்பு எனக்கு கொஞ்சம் சற்று குறைவாக தான் இருக்கிறது. ஏனென்றால் டெல்லியை பொறுத்த வரைக்கும் ரூரல் பாப்புலேஷன் ரொம்ப கம்மி. ஏன் மக்கள் இப்படியா மாற்றி வாக்களிக்கிறாங்கன்னா, சட்டமன்ற தேர்தலை எடுத்துக்கொண்டால் பாஜகவுக்கு ஒரு நல்ல தலைவர் கிடையாது. மக்கள் நம்பிக்கையுடன் முதலமைச்சராக தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு தலைவர்கள் இல்லை என்பதுதான் மிக முக்கிய காரணம். ஆனால் தான் நாடாளுமன்ற தேர்தல் மோடிக்கு வாக்களித்தாலும் சட்டமன்ற தேர்தல் அவர்களை பொறுத்தவரை கெஜ்ரிவால் நல்ல முதலமைச்சர். முன்னேறிய அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் பிப்ரவரி 5ஆம் தேதி நடக்க இருக்கு. தொடர்பா பேசுறதுக்காக டெல்லி அரசியல் களம் எப்படி இருக்கு, ஆளுகிற ஆம் ஆத்மிக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கு, பாஜக அதை எப்படி ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க, காங்கிரஸ்க்கான சூழல் எப்படி இருக்கு அப்படின்னு தொடர்பாக பேசுறதுக்காக பத்திரிகையாளர் அரவிந்த் குணசேகர் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. பேசலாம் சார். வணக்கம். வணக்கங்க. டெல்லியினுடைய அரசியல் களம் எப்படி இருக்குன்னா, ஆம் ஆத்மி தொடர்ந்து 2 முறை ஆட்சியில இருந்திருக்காங்க. இது அவங்களுக்கு இப்ப வெற்றி பெற்றா தொடர்ந்து ஒரு 3வது டென்யூர் போற மாதிரி இருக்கும். இப்போ அங்க தேர்தல் களம் எப்படி இருக்கு? ஆம் ஆத்மிக்கும் பாஜகவுக்குமான மோதலா தான் இருக்கா, இல்ல காங்கிரஸும் சீன்ல இருந்து ஒரு மும்முனை போட்டி மாதிரியான ஒரு சூழல் அங்க இருக்கா? டெல்லி மாநில சட்டமன்ற தேர்தலை எடுத்துக்கொண்டால் வரும் பிப்ரவரி 5ஆம் தேதி சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது. டெல்லியை பொறுத்து எடுத்துக்கொண்டால் டெல்லியில் எப்போதுமே இருமுனை போட்டி தான். டெல்லியில் மும்முனை போட்டிக்கான வாய்ப்பு இருந்ததும் கிடையாது, தற்போதும் இருப்பதற்கான வாய்ப்பில்லை. நாடாளுமன்ற தேர்தலை எடுத்துக்கொண்டாலும் சரி, சட்டமன்ற தேர்தலை எடுத்துக்கொண்டாலும் சரி, இருமுனை போட்டி தான் நிலவி வருகிறது. 2014ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலும் சரி, 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலும் சரி, தற்போது நடந்து முடிந்திருக்கும் 2024 நாடாளுமன்ற தேர்தலும் சரி, 3 முறையும் 7க்கு 7 இடங்களை வெற்றி பெற்றிருக்கிறது பாஜக. சட்டமன்ற தேர்தலை எடுத்துக்கொண்டால் கடந்த முறை 70க்கு 67 இடங்களை ஆம் ஆத்மி அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையிலான ஆம் ஆத்மி கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது. தற்போது 3வது முறையாக இந்த தேர்தலை ஆம் ஆத்மி கட்சி சந்திக்க இருக்கிறது. 2 முறை ஆளும் கட்சியாக இருந்து தற்போது 3 முறையும் ஆளும் கட்சியாக இருந்துதான் தற்போது தேர்தலை சந்திக்க இருக்கிறார்கள். தற்போது நிலவரத்தை எடுத்துக்கொண்டால் தற்போதும் இருமுனை போட்டி தான் தற்போது நிலவி வருகிறது. களத்தில் இருமுனை போட்டியாக தான் தெரிகிறது. ஆம் ஆத்மி கட்சிக்கும் அதே போல பாஜகவுக்கு இடையிலான் தான் இந்த போட்டி தற்போது நிலவி வருகிறது. கடந்த முறை சட்டமன்ற தேர்தலை எடுத்துக்கொண்டால் நான் முன்பே கூறியது போல 70ல் 67 இடங்கள் ஆம் ஆத்மி அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையிலான ஆம் ஆத்மி கட்சி கடந்த முறை வெற்றி பெற்றிருந்தார்கள். 67 62 நினைக்கிறேன். கடந்த அதற்கு முன்பு 67ம் கடந்த முறை 62ம் வெற்றி பெற்றிருந்தார்கள். தற்போது அதே அளவுக்கு 60க்கு மேற்பட்ட இடங்களை அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையிலான ஆம் ஆத்மி கட்சி வெற்றி பெறுமா என்று கேட்டால் அது சற்று சந்தேகம்தான். ஆனால் இருந்தாலும் டெல்லியை பொறுத்தவரை மக்கள் மிகவும் தெளிவாக இருக்கிறார்கள். நாடாளுமன்ற தேர்தல் வந்தால் நரேந்திர மோடி தலைமையிலான பாஜகவுக்கு வாக்களிப்பதும், அதே போல சட்டமன்ற தேர்தல் என்றால் அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையிலான ஆம் ஆத்மி கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் என மக்கள் டெல்லியில் உள்ள தலைநகரில் உள்ள மக்கள் மிகவும் தெளிவாக இருப்பதாகத்தான் நாம் கடந்த 2-4 தேர்தல்களும், சட்டமன்ற தேர்தலும் அதே போல நாடாளுமன்ற தேர்தலும் 2 தேர்தலை எடுத்துக்கொண்டால் 4 தேர்தலிலும் மக்கள் மிகவும் தெளிவாக இருக்கிறார்கள். தற்போதும் சட்டமன்ற தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சிக்காக ஒரு அட்வான்டேஜ் இருப்பதாக தெரிகிறது. ஆனால் கடந்த முறை போல 60 இடங்களுக்கு மேல் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு சற்று குறைவது என்றுதான் தெரிகிறது. லேண்ட்ஸ்லைடா இருக்காதுன்னா வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றீங்க? லேண்ட்ஸ்லைட் கிடையாதுங்க. பட் ஒரு போல் பொசிஷன் வாங்க ஒரு அட்வான்டேஜ் ஆம் ஆத்மி கட்சிக்கு தான் இருக்கிறது. ஏனென்றால் டெல்லியை பொறுத்த வரைக்கும் டெல்லியோட டெமோகிராஃபி அப்படிங்க, ஒரு பெரும்பான்மையான மைக்ரண்ட் ஒரு பாப்புலேஷன் இயர். பீகார்ல இருந்து மக்கள் இங்க இருப்பாங்க. அதே போல மற்ற மாநிலங்களிலும் யூபியிலிருந்து மக்கள் இங்க அதிகமா இருக்கிறார்கள். அதே போல ஹரியானால இருந்து மக்கள் இருக்காங்க. பஞ்சாப் மக்களும் இங்க குடி புகுந்த, அதாவது இங்கே ஒரு ரிசைடிங்
குடி வந்தவர்கள், சாரி, இங்கே குடி வந்தவர்கள் ஒரு 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 லார்ஜ் டெமோகிராஃபி இங்க இருக்காங்க. எனவே அவர்களை பொறுத்தவரை அந்த இலவச மின்சாரமும், இலவச நீர் வசதியும், இந்த இரண்டும் வந்து ஒரு ஒரு பாப்புலஸ் ஸ்கீமா இருந்தாலும், இங்க இருக்கிற மக்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்த, ஒரு அத்தியாவசிய வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான ஒரு அரசாங்கமாக தொடர்ந்து 10 ஆண்டுகள் இதனை வழங்கியிருக்கிறார்கள். எனவே அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ். பெண்கள் வாக்கு முழுமையாக அரவிந்த் கெஜ்ரிவால் கிடைப்பதற்கான, அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையிலான ஆம் ஆத்மி கட்சி கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த 2 திட்டங்கள் மூலமாக கிடைக்கிறது. எனவே ஒரு போல் பொசிஷன்ங்கிற ஒரு அட்வான்டேஜ் வந்து ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு இருப்பதாகத்தான் தெரிகிறது. காங்கிரஸ், பாஜக, ஆம் ஆத்மி 3 கட்சிகளுமே அவங்களுடைய தேர்தல் அறிக்கைகளை வந்து அறிவிச்சிருக்காங்க. காங்கிரஸ், பாஜக 2 தேர்தல் அறிக்கையிலும் இருக்கிற முக்கியமான ஒரு திட்டம் தமிழ்நாட்டினுடைய பார்வையிலிருந்து பார்க்கும்போது மகளிர் உரிமை தொகை வந்து இருக்கு. பெண்களுக்கு வந்து மாதம் இவ்வளவு தொகை கொடுக்கப்படும் அப்படிங்கிறது வந்து 2 பேருமே அறிவிச்சிருக்காங்க. இது வந்து ஆம் ஆத்மியினுடைய திட்டங்களை மீறி மக்களை போய் சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்தியாவுல கடந்த சில மாதங்கள்ல நடந்த எல்லா மாநில சட்டப்பேரவை தேர்தல்கள்லையுமே இந்த மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான ரோலை வந்து பிளே பண்ணியிருக்கு. 2024 மக்களவைத் தேர்தலில் தமிழ்நாட்டில் திமுக கிளீன் ஸ்வீப் பண்ணதா இருக்கட்டும், மகாராஷ்டிரால பாஜக வெற்றி பெற்றது, ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா மறுபடியும் வெற்றி பெற்றது, இது எல்லாத்துக்குமே இந்த மகளிர் உரிமை தொகை வந்து ஒரு முக்கியமான ரோலை பிளே பண்ணியிருக்கு. பாஜக, காங்கிரஸ் இவங்க 2 பேரினுடைய அந்த தேர்தல் வாக்குறுதி மக்கள்கிட்ட எடுபட்டு இருக்கா, இல்ல போய் சேர வாய்ப்பு இருக்கா? டெல்லி எடுத்துக்கொண்டால் இந்த ரூ. 1000 திட்டமாகவோ, ரூ. 2000 திட்டம் அவ்வளவு பெரிய வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பில்லை. காரணம் என்னன்னா, ஆஹ் தமிழ்நாட்டிலேயோ மத்த மாநிலங்கள் இருக்கிற மாதிரி ஒரு ரூரல் பாப்புலேஷன் டெல்லியில கொஞ்சம் கம்மிங்க. அவங்களுக்கு இந்த மாசம் 1000 தமிழ்நாட்டுல ரூரல்ல ஒரு பெரிய ஹிட்டா இருந்துச்சு. மத்திய பிரதேசலையும் பாத்தீங்கன்னா, சிவராஜ் சிங் சௌஹான் தலைமையிலான பாஜக வந்து அங்க மீண்டும் இமாலய வெற்றி பெறுவதற்கு அதே மாதிரிதான். அங்க பெண்களுக்கான அந்த உதவித்தொகை தான் பெரியதா இருந்துச்சு. மகாராஷ்டிராலயும் அது இருந்துச்சு. ஜார்க்கண்ட், நீங்க சொன்ன மாதிரி ஜார்க்கண்ட்லயும் இருந்துச்சு. டெல்லியில அதுக்கான வாய்ப்பு எனக்கு கொஞ்சம் சற்று குறைவாக தான் இருக்கிறது. ஏனென்றால் டெல்லியை பொறுத்த வரைக்கும் ரூரல் பாப்புலேஷன் ரொம்ப கம்மி. இப்போ நீங்க தமிழ்நாட்டிலேயோ மத்த மாநிலத்திலேயோ நம்ம இந்த ரூ. 1000 திட்டம்க்குன்னு ஒரு சில கண்டிஷன்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம். டெல்லியில அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் மீட் பண்ணி, சாட்டிஸ்ஃபை பண்ணி அந்த ரூ. 1000 பெறுவதற்கான எண்ணிக்கை மிகவும் குறைவாகத்தான் இருக்கும். டெல்லியை பொறுத்த வரைக்கும், ஏன்னா நான் முன்பே சொன்ன மாதிரி ஒரு மைக்ரண்ட் பாப்புலேஷன், இங்க வந்து ஒரு லைவ்லிஹுட்டுக்காக இங்க வந்து செட்டில் ஆன மக்கள் அதிகம். ஸோ டெல்லியை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் தாண்டி, இந்த ரூ. 1000 உதவித்தொகை தாண்டி எஜுகேஷன், ஹெல்த், வாட்டர், எலக்ட்ரிசிட்டி, இந்த 4 தான் அத்தியாவசியம். ஏன்னா இங்க யாருமே இங்க வந்து ஒரு இங்கேயே இருந்து வந்தவங்க கிடையாது. ஸோ எங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி, வாட்டர் வந்து ஆம் ஆத்மி கட்சி ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்காங்க. பிளஸ் ஹெல்த்தும் ஸ்கூலுங்கிறத தே ஆர் டூயிங் சம்திங். ஸோ கெஜ்ரிவால் பாலிடிக்ஸ் எப்படி இருந்திருக்குன்னா, நாங்க போயிட்டோம்னா, மோடி தலைமையிலான ஆட்சி வந்தா கூட, பாஜக தலைமையிலான ஆட்சி வந்தால், நாங்க கொடுக்குற இந்த இலவச மின்சாரமும், இலவச குடிநீர் வசதியும், நீர் அந்த வசதியும் வந்து கட் பண்ணிடுவாங்க. அது வந்து துண்டிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு ஒரு அச்சத்தை மக்கள் மத்தியில ஒரு 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 சாமர்த்தியமா எடுத்துட்டு போயிட்டாங்க. அதே போல ஆம் ஆத்மி கட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப அதிகமா நாங்க டெவலப் பண்ணிருக்கோம், ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்கோம். இது குழந்தைகளோட படிப்பு வசதியை நாங்க வந்து என்ஹான்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது ஒரு நெரேட்டிவ், ஒரு சக்சஸ்ஃபுல்லான நெரேட்டிவா எடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஆம் ஆத்மி கட்சி டெல்லியை பொறுத்த வரைக்கும் கட்சி கட்டமைப்பாக மிகவும் பலமாக இருக்கிறார்கள். 1. 2, நான் சொன்ன மாதிரி இந்த பெண்களை கவரக்கூடிய இந்த இலவச குடிநீர், இலவச மின்சாரம், இதுவும் பெண்களோட ஓட் பேங்கை கன்சாலிடேட் பண்ணிச்சோ. இதை தாண்டி இந்த ரூ. 1000, ரூ. 2000, ரூ. 2500 பெருசா எடுபடுறதற்கான வாய்ப்பில்லை. ஏன்னா நீங்க சொன்ன எல்லா மாநிலத்திலையுமே இந்த ரூ. 1000 திட்டமாகட்டும், ரூ. 2000 திட்டமாகட்டும் பெண்கள் வாக்கு வங்கியை கவருவதற்காகத்தான் இருந்தது. டெல்லியை பொறுத்த வரைக்கும் இந்த பெண்கள் வாக்கு வங்கியை கெஜ்ரிவால் முன்பே முழுமையா கன்சாலிடேட் பண்ணி தான் வசம் வைத்திருக்கிறார், நான் சொன்ன திட்டங்கள் மூலியமாக. எனவே இந்த ரூ. 2000, ரூ. 2500 பெருசா எடுபடுவதற்கான வாய்ப்பு. டெல்லியினுடைய தேர்தல் வரலாறு வந்து 2013 இருந்து நம்ம எடுத்தோம். 2013 டிசம்பர்ல நடந்த இந்த சட்டப்பேரவை தேர்தலில் இருந்து எடுத்தோம் அப்படின்னா ஒரு வித்தியாசத்தை வந்து நம்மளால பார்க்க முடிஞ்சுக்கிட்டே இருந்தது. 2013 டிசம்பர்ல பாஜக வந்து தனிப்பெரும் கட்சியா வந்தாங்க. அதுக்கு பிறகு ஆம் ஆத்மி ஆட்சிக்கு வந்து அந்த ஆட்சி வந்து ஒரு 49 நாட்கள்ல வந்து கவிழவும் செஞ்சது. 2014 காங்கிரஸோட கூட்டணி வச்சு. காங்கிரஸோட கூட்டணி 2014 மக்களவை தேர்தலில் பாஜக வந்து ஒரு கிளீன் ஸ்வீப் பண்றாங்க 7க்கு 7ன்னு. 2015 தொடக்கத்தில் நடக்கிற தேர்தலில் 67 தொகுதிகள் ஆம் ஆத்மி கட்சி வெற்றி பெறுது. மக்களவை தேர்தலுக்கும் சட்டப்பேரவை தேர்தலுக்கும் ஏன் இவ்வளவு வித்தியாசம்? 2019-20 இது அப்படியே வந்து ரெப்ளிகாவா தான் ஆச்சு. மக்களவை தேர்தலில் ஒரு முடிவு எடுக்கிற மக்கள் சட்டப்பேரவை தேர்தலுக்கே அந்த முடிவை வந்து மாத்தி எடுக்கிறாங்க. டெல்லியை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்கு என்பது மோடிக்கான வாக்கு. சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்கு என்பது கெஜ்ரிவாலுக்கான வாக்கு. எனவே மக்கள் மோடி பிரதமராக வேண்டும் என்பதில் மிகவும் தெளிவாக இருக்கிறார்கள். பாஜகவில் அது போல ஒரு 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 ஏபிள் ஒரு தலைவர் இல்ல,
டெல்லி பாஜகவில் முதலமைச்சர் ஆக்குவதற்கான ஒரு தலைவர் இல்லை என்ற அதுதான் அங்க ஒரு பெரிய வேகமா இருக்கு. அதைத்தான் வந்து கெஜ்ரிவால் முதலமைச்சராக திறம்பட செயல்படுகிறார் என்பதால் தான் மக்கள் வந்து மோடி கெஜ்ரிவாலுக்கான வாக்கு தாங்க. பாஜக ஆம் ஆத்மி கட்சிக்கான வாக்கு கிடையாது. பார்லிமெண்ட்னா மோடி, சட்டமன்றம்னா கெஜ்ரிவால். அந்த வாக்குகள் தான் தொடர்ந்து வந்துட்டு. அதனால தான் இந்த முறை பாஜக வந்து கெஜ்ரிவாலோட இமேஜை டேமேஜ் பண்ணணும். அதனால தான் இந்த இந்த டெல்லி லிக்கர் பாலிசியில கெஜ்ரிவாலை போய் கூட அரெஸ்ட் பண்ணாங்க. ஸோ அதனால கெஜ்ரிவாலோட இமேஜை சிஸ்டமேட்டிக்கா டேமேஜ் பண்ணிட்டு வராங்க. கெஜ்ரிவால் வந்து டெல்லி லிக்கர் பாலிசி, அதே மாதிரி அவர் வந்து இவ்வளவு கோடி ரூபாய் பயன்படுத்தி தன் வீட்டை இது பண்ணிட்டாரு, ரீஃபர்னிஷ் பண்ணாரு, ரெனோவேட் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி. அதே போல பல்வேறு குற்றச்சாட்டுகள் கெஜ்ரிவாலுக்கு எதிராக கட்டமைக்கப்பட்டு கெஜ்ரிவால் வந்து ஒரு கரப்ட் லீடர், கை சுத்தமானவர் இல்ல என்ற அந்த ஒரு இமேஜை உடைக்கணுங்கிறதுக்காக தான் பிஜேபி தொடர்ந்து செயல்பட்டுட்டு வராங்க. பட் அதுக்கான அந்த ஏன்னா 2024 தான் அவர் அரெஸ்ட் பண்ணப்படுறாரு. 2025 இந்த தேர்தல் வருது. இன்னமும் கெஜ்ரிவாலுக்குன்னு ஒரு இமேஜை கம்ப்ளீட்டா பிஜேபினால டேமேஜ் பண்ண முடியல. சோ இருக்கிற இமேஜை வச்சு கெஜ்ரிவால் ஆம் ஆத்மி கட்சியை மீண்டும் ஜெயிக்க வைப்பார் என்பதில் ஒரு 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 ஏன்னா கள நிலவரம் அப்படிதான் தெரியுது. சோ நீங்க கேட்ட கேள்விக்கு ஏன் மக்கள் இப்படியா மாற்றி வாக்களிக்கிறாங்கன்னா, சட்டமன்ற தேர்தலை எடுத்துக்கொண்டால் பாஜகவுக்கு ஒரு நல்ல தலைவர் கிடையாது. மக்கள் நம்பிக்கையுடன் முதலமைச்சராக தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு தலைவர்கள் இல்லை என்பதுதான் மிக முக்கிய காரணம். அதனால்தான் நாடாளுமன்ற தேர்தல் மோடிக்கு வாக்களித்தாலும் சட்டமன்ற தேர்தல் அவர்களை பொறுத்தவரை கெஜ்ரிவால் நல்ல முதலமைச்சர். காரணம் என்னன்னா, சாமானிய மக்களுக்கு அவர் சொன்ன வாக்குறுதிகள், இந்தந்த வாக்குறுதி எல்லாம் செஞ்சிருக்காரு. சோ அவரே இருக்கட்டும்ங்கிறதுதான் மக்கள் முடிவா இருக்கு. அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய இமேஜை வந்து சிஸ்டமேட்டிக்கலா உடைக்கிறது அப்படிங்கிறது. இப்போ 2013 இருந்து நம்ம தேர்தல் எடுத்து பார்த்தோம்னா, அந்த முதல் 2 தேர்தல்கள்ல கெஜ்ரிவாலுக்கு இருந்த அந்த பிம்பம் அப்படிங்கிறது வந்து ஒரு மிஸ்டர் கிளீன், ஒரு காமன் மேன், ஒரு சாமானியர் வந்து அரசியல் எந்திரிச்சு வரார் அப்படிங்கிற பிரச்சாரம் தான் வந்து 2015 தேர்தலையுமே ஒரு வெற்றிக்கு பெரிய அளவுல காரணமா இருந்தது. இப்போ இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் மக்கள் கிட்ட எடுபட்டு இருக்கா? ஏன்னா இந்தியாவினுடைய வரலாறுல ஒரு கட்சியினுடைய பெயர் வந்து குற்றப்பத்திரிகையில் இடம்பெற்றது அப்படிங்கிறது வந்து ஆம் ஆத்மி கட்சியினுடைய பேர் தான் வந்திருக்கு. டெல்லி லிக்கர் பாலிசி கேஸ்ல அந்த கட்சியவே வந்து சார்ஜ் ஷீட்ல வந்து நேம் பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி அவர் கைது செய்யப்பட்டது. இப்போ அது ஜாமீன் மனு தொடர்பான விஷயம் வந்து நீதிமன்றத்தில் வந்தப்போ இடி அவகாசம் கேட்டப்போ கூட கெஜ்ரிவால் அதை சொல்லியிருக்காரு. இவங்க வந்து இதை பிரச்சாரத்துக்கு பயன்படுத்த நினைக்கிறாங்க, அதுக்காக வந்து இதை லேட் பண்ணிக்கிட்டே போறாங்க அப்படின்னு. ஸோ கெஜ்ரிவாலே வந்து அவங்க பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துறாங்க அப்படின்றது வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்டா கொடுத்துருக்கிற சூழல்ல இது களத்துல மக்கள் கிட்ட எதிரொலிச்சிருக்கா? இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள், கெஜ்ரிவால் வந்து ஒரு ஊழல் கரைபடிஞ்சவர் அப்படின்றதெல்லாம் வந்து எலக்ட்ரலா வந்து பாதிப்பை ஏற்படுத்தும். டெல்லியில ஏன் இந்த ஊழல் ஒரு பெரிய ஒரு பிரச்சனையா வராதுங்கிறக்கான காரணத்தை நான் சொல்றேங்க. டெல்லி இப்போ பீகாரோ இல்ல ஜார்க்கண்டோ யூபிலயோ இந்த மாதிரி மாநிலத்துல ஊழல்ங்கிறது ஒரு ஒரு ரொம்ப பூதாகரமா வெடிக்கும். காரணம் என்னன்னா, ஒரு மேம்பாலம் இடிஞ்சு விழுந்தாலோ அல்லது ஒரு அப்பேரண்டா அந்த ஊழல் நம்ம கண்பட தெரியும் அங்க எல்லாம் நடக்கிறது. ஆனா டெல்லியில அதுக்கான வாய்ப்பு குறைவு. ஏன்னா டெல்லியை பொறுத்த வரைக்கும் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து சென்ட்ருக்கு தான் பவர் அதிகம், ஸ்டேட்டுக்கு பவர் கம்மி. ஸோ டெல்லியில ஊழல்ங்கிறது ஒரு செய்திகள் சோசியல் மீடியால இந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்து ஒரு ஒரு நெரேட்டிவா நம்ம பண்ண முடியுமே தவிர, கரப்ஷனை மட்டுமே மையமாக வைத்து ஒரு ஆட்சியை மாற்றுவதற்கான தற்போது இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரியவில்லை. நீங்க சொல்லலாம் 2013 அரவிந்த் கெஜ்ரிவால் முதலமைச்சர் ஆனது அப்படித்தானே ஆனாரு, ஆன்டி கரப்ஷன் மூவ்மெண்ட்ல தானே வந்தாருன்னு சொல்லலாம். பட் ஆனா அந்த ஆன்டி கரப்ஷன் மூவ்மெண்ட்ங்கிறது டெல்லியை மையமாக கொண்டு நடைபெற்ற ஆன்டி கரப்ஷன் மூவ்மெண்ட் கிடையாது. நாடு முழுவதும் 2G கோல் அந்த மாதிரி பல்வேறு நாடு முழுவதும் அந்த ஊழல்களை மையமாக வைத்து நடைபெற்ற ஒரு கேம்பெயினை அரவிந்த் கெஜ்ரிவால் தன்வசப்படுத்தி கொண்டு டெல்லியை மையமாக வைத்து அந்த கேம்பெயின் நடைபெற்றதால் டெல்லி மக்களை கவர்ந்து அவர் முதலமைச்சரானார். அப்பவும் டெல்லி சென்ட்ரிக்கான எந்த ஒரு ஊழலும் இருந்த மாதிரி தெரியல. ஸோ கமிங் ஃபார்வர்ட் டு யுவர் கொஸ்டின், கமிங் பேக் டு யுவர் கொஸ்டின். ஸோ கெஜ்ரிவாலுக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி ஆம் ஆத்மி கட்சியை ஒரு ஊழல் ஆம் ஆத்மி கட்சியும் ஒரு குற்றவாளியாக குற்றப்பத்திரிகையில் சேர்த்திருப்பது இந்திய அரசியல் வரலாற்றிலே இந்த மாதிரி நடந்தது கிடையாது. அரசியல் கட்சியை குற்றவாளியாக குற்றப்பத்திரிகையில் சேர்த்திருப்பது ஒரு வினோதமானது, விசித்திரமானது. இது பாஜக ஆட்சியில் அமலாக்கத்துறை செய்திருக்கிறது. அமலாக்கத்துறை இது மாதிரி பல்வேறு பொலிட்டிக்கலான ஒரு சில நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். அதனால்தான் தற்போது உச்சநீதிமன்றமும் அமலாக்கத்துறையோட செயல்பாடுகளை தொடர்ந்து பல்வேறு தருணங்களில் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு வராங்க. அதுல இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு தான். அதே தவிர ஒரு அரசியல் கட்சியை இது போல ஒரு குற்றவாளியாக சேர்த்துவது மிகவும் தவறு. ஏன்னா டெல்லி லிக்கர் பாலிசியில வந்து நீங்க வந்து அந்த பணம் வந்து ஆம் ஆத்மி கட்சிக்கு ஆம் ஆத்மி கட்சி பயன்படுத்துச்சு. எனவே ஆம் ஆத்மி கட்சியை நாங்க குற்றவாளியா சேர்க்கிறோம்னா, ஒரு எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கலாமே. சுகேஷ் சந்திரசேகர்னு ஒரு கான்மேன், ஒரு மோசடிக்காரர் இருக்கிறார். தமிழகத்துல டிடிவி தினகரன் வழக்கு உட்பட பல்வேறு வழக்குகளில் அவரும் ஒரு குற்றவாளியா இருக்கிறார். அவரு ஒரு
ரன்பாக்சி ஓனர்ஸ் அந்த ஃபேமிலியோட ரன்பாக்சி ப்ரொமோட்டரோட ஃபேமிலியை அவங்களோட ஃபேமிலி சேர்ந்த ஒருத்தர் ஏமாத்துறாரு. அதுல ஒரு 200 கோடி ரூபா வரைக்கும் ஏமாற்றுறாரு. அதுல சுமார் 1 கோடி ரூபா வரைக்கும் அவரே வந்து அந்த லேடியை மிரட்டி பாஜகவுக்கு எலக்டோரல் பாஞ்சில் பாஜகவோட தேர்தல் நிதியில கொடுக்குறாரு. அந்த பணம் பாஜக செயல்படுத்தி இருக்குன்னு வைங்களேன். அதே வழக்குல பாஜகவையும் குற்றவாளியா நம்ம சேர்த்த முடியுமா? இது இது எவ்வளவு ஒரு 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 போகஸான ஒரு ஸ்டாண்ட் இது. ஸோ அப்படின்னா ஆம் ஆத்மி கட்சிக்கு மட்டும் இந்த நிலைப்பாடு எடுக்கும்போது இந்த மாதிரி ஊழல் பணம் எந்தெந்த கட்சிக்கு கொஞ்சம் எல்லா கட்சியும் நம்ம இன்னைக்கு குற்றவாளியா சேர்த்திட முடியுமா என்ன? ஸோ இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஒரு 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 டார்கெட், ஒரு 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 பொலிட்டிக்கலா அமலாக்கத்துறை எடுத்த நடவடிக்கை என்பது சாமானிய மக்களுக்கும் தெரிகிறது. அதனால தான் கெஜ்ரிவாலை பொறுத்த வரைக்கும் நீங்க கரப்ட்ங்கிற ஒரு மையத்தை வச்சு தற்போது இருக்கும் சூழல்ல பாஜகனால எடுத்துட்டு போக முடியாது. ஏன்னா பாஜக டெல்லியை எடுத்துக்கொண்டால் பாஜகவோட கட்சி கட்டமைப்பு ஆம் ஆத்மி கட்சி கட்டமைப்போட அந்த அளவுக்கு பலமான கட்சி கட்டமைப்பு கிடையாது. எனவே கெஜ்ரிவாலை நீங்க வெறும் ஊழல்வாதி, ஊழல் கரை படிந்தவர் என்ற ஒரே காரணத்தை வைத்துக்கொண்டு கெஜ்ரிவாலை வீழ்த்துவது கடினம். தற்போது உள்ள சூழலில் வீழ்த்துவது கடினம். இது போல கெஜ்ரிவாலோட அரசியல் இருந்து இதெல்லாமே வந்து மக்களுக்கும் தெரியுது. ஒரு லைக் முன்னாடி நான் சொன்ன மாதிரிதான், முன்னாடி 70க்கு 70 சீட், 70க்கு 67, 62 ஜெயிச்ச மாதிரிலாம் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த டேமேஜ் ஆயிருக்கு. பட் ஆட்சியை மாற்றுவதற்கான அந்த அளவுக்கான டேமேஜ் இன்னும் ஏற்படல என்பதுதான் என்னோட கருத்து. 35 கீழே என்ன நடந்தாலும் போகாதுன்னு சொல்றீங்க. 35 கீழே போறக்கலாம் வாய்ப்பு இல்லை. 35 கீழே போறக்கலாம் வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஏங்க தற்போது மாநில சட்டமன்ற தேர்தல் எல்லாம் எடுத்துக்கொண்டால் முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்பதை மையமாக கொண்டுதான் தேர்தல் பெரும்பாலும் நடைபெறுகிறது. மகாராஷ்டிரா தேர்தலும் இந்த 1000 ரூபாய் 2000 ரூபாய் திட்டமாக இருந்தாலும் எதிர்கட்சி வரிசையில் முதலமைச்சர்கள் ஒரு பலமான முதலமைச்சர்கள் இல்லை. பட்னவிஸ் தான் ஒரு பலமான முதலமைச்சர். இது பாஜக வாக்குங்கிறது பட்னவிஸை மீண்டும் முதலமைச்சர் ஆக்குவதற்கான வாக்காக தான் நமக்கு தெரிந்தது. எனவே டெல்லியை பொறுத்தவரை பாஜகவிடம் ஒரு 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 ஸ்ட்ராங்கான சிஎம் கேண்டிடேட் இல்லாதது பாஜகவுக்கு பெரும் பின்னடைவு. எனவே அந்த ஒரே காரணம் ஆம் ஆத்மி மீண்டும் ஆட்சி கொண்டு வரும் என்பதுதான் என்னுடைய கருத்து. இந்த இடத்துல வந்து காங்கிரஸை பத்தியும் நான் பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். காங்கிரஸ் டெல்லியில அவங்களுடைய எலக்ட்ரல் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது வந்து கடந்த 10 வருஷமா வந்து அந்த நம்பர் 0லயே இருக்கு. அதை தாண்டி வந்து அவங்களால போக முடியல. மக்களவைத் தேர்தல் 2019 மக்களவைத் தேர்தலில் கூட அந்த அந்த கேள்வியை திருப்பி இதுக்கும் பொருத்த வேண்டியிருக்கு. பாஜகவுக்கு அடுத்த இடத்துல காங்கிரஸ் தான் வந்து மக்கள் சூஸ் பண்ணியிருந்தாங்க. 2019 நம்ம பார்லிமெண்ட் எலெக்ஷன் எடுத்து பார்த்தப்போ டெல்லியில பாஜகவுக்கு அடுத்த அதிக வாக்கு சதவீதம் காங்கிரஸ் தான் கிடைச்சிருந்தது. ஆம் ஆத்மி வந்து 3வது இடத்துக்கு தான் வந்திருந்தது. ஆனால் சட்டப்பேரவை தேர்தலில் மக்கள் காங்கிரஸை முற்றிலுமா ஒதுக்கி வச்சதுக்கு காங்கிரஸ்ல வந்து அமைப்பு ரீதியாக ஏதாவது சிக்கல் இருக்கா டெல்லியை பொறுத்த வரைக்கும்? டெல்லி மட்டும் கிடையாது, பெரும்பான்மையான மாநிலங்கள்ல காங்கிரஸ்க்கு அமைப்பு வந்து மிகவும் பலவீனமாகத்தான் இருக்கிறது. டெல்லியை எடுத்துக்கொண்டால் காங்கிரஸோட வாக்கு வங்கி முழுமையாக ஆம் ஆத்மி வசம் சென்றிருக்கிறது. ஆந்திர பிரதேசல ஜெகன்மோகன் ரெட்டிங்கிற அவர் தலைமையிலான ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் இருக்கிற வரைக்கும் அங்க காங்கிரஸ்ங்கிற கட்சிக்கான தேவையே இருக்காது. ஏன்னா காங்கிரஸ்ல இருந்து பிரிந்து போய் தான் அவர் வந்து ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஆரம்பிக்கிறார். ஸோ அங்க இருக்கிற காங்கிரஸோட வாக்குகள் முழுமையாக ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் பக்கம் போயிருக்கு. அதே மாதிரிதான் டெல்லி நான் சொல்றேன். டெல்லியில ஆம் ஆத்மி கட்சி வளர்ந்தது அவரோட காங்கிரஸ் வீழ்ச்சியில் தான் ஆம் ஆத்மி கட்சி வளர்ந்திருக்கு. ஆம் ஆத்மி கட்சி வீழ்ச்சி அடையத்தான் காங்கிரஸ் கட்சி இங்க மீண்டும் டெல்லியில் வளர முடியும். அது இருக்கிற வரைக்கும் ஆம் ஆத்மி கட்சிங்கிற ஒரு கட்சி இருக்கிற வரைக்கும் காங்கிரஸ் இங்க வளர்வதற்கான வாய்ப்பில்லை. காரணம் ஏன்னா நம்மளோட இந்தியன் பொலிட்டிக்கல் சிஸ்டம் வந்து ஒரு கிளியர் போலரைசேஷன்ல பைஃபகேட் ஆயிருக்கு. இந்துத்துவா பாலிடிக்ஸ், நான் ஹிந்துத்துவா பாலிடிக்ஸ். இந்துத்துவா பாலிடிக்ஸ்ங்கிறத பாஜக முழுமையா தன் வசம் படுத்தியிருக்காங்க. ஸோ இங்க டெல்லியில அதே மாதிரி ஹிந்துத்துவா பாலிடிக்ஸ் வெர்சஸ் நான் ஹிந்துத்துவா பாலிடிக்ஸ். ஸோ நான் ஹிந்துத்துவா பாலிடிக்ஸில் தான் ஆம் ஆத்மி கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் 2 கட்சிகளும் அதே ஸ்பேஸில் தான் இருக்காங்க. சொல்ல போனா மைனாரிட்டி ஓட்ஸ், அதே போல ஆப்ரஸ்ட், தலித்ஸ், மைனாரிட்டி இந்த மாதிரி ஓட்ஸ் வாக்குகளையே மையமாக கொண்டதுதான் இந்த அரசியல் காங்கிரஸும் செய்யறாங்க. டு அன் எக்ஸ்டென்ட் ஆம் ஆத்மி கட்சியும் செய்யறாங்க. ஸோ இங்க இருக்கிற தலித்ஸும் சரி, மைனாரிட்டி ஓட் பேங்க்கும் சரி, அவர்கள் யார் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதோ அவர்களுக்கு தான் வாக்களிப்பார்கள். பாஜகவை வீழ்த்துவதற்கான வாய்ப்பு இன்றைய தேதியில் டெல்லியில் யாரிடம் இருக்கிறது? காங்கிரஸா ஆம் ஆத்மி கட்சியா? ஸோ ஆம் ஆத்மி கட்சி. ஸோ அதனாலதான் மற்ற மாநிலங்களில் மைனாரிட்டியும் தலித் அப்ரஸ் சொசைட்டி காங்கிரஸ்க்கு வாக்களித்தாலும் டெல்லியில் அதற்கான வாய்ப்பில்லை சட்டமன்ற தேர்தலில். ஏனென்றால் பாஜகவை வீழ்த்துவதற்கான தற்போது சக்தி ஆம் ஆத்மி வசம் இருப்பதால், ஆம் ஆத்மி கட்சி வசம் இருப்பதால் அவர்களுக்கு வாக்களிக்கிறார்கள். எனவே காங்கிரஸ் முதலில் கட்சி ரீதியாக பலமாக வேண்டும். இரண்டாவது ஒரு ஃபேஸ் டெல்லியை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சரை வச்சுதாங்க நீங்க எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண முடியும். டெல்லியில் காங்கிரஸ் கட்சிக்கு தற்போது வரை ஒரு முதலமைச்சர் ஃபேஸ் கிடையாது. ஒரு தலைவரை உருவாக்க வேண்டும். அந்த தலைவர் மக்கள் நம்பிக்கையை பெற வேண்டும். அதன் பிறகு
மக்கள் வாக்கு தங்கள் வசம் வரும். ஸோ தற்போது வரை காங்கிரஸ்க்கு 2 பிரச்சனை. ஒண்ணு, முதலமைச்சர் வேட்பாளர் கிடையாது, ஒரு நல்ல ஸ்ட்ராங் லீடர் கிடையாது. 2வது, ஆம் ஆத்மி கட்சி என்ற கட்சி இருக்கும் வரை ஆன்டி பிஜேபி வாக்கு ஆம் ஆத்மிக்கு தான் செல்லுமே தவிர காங்கிரஸ்க்கு வருவதற்கான வாய்ப்பு இல்லை. இதுல இன்னும் கொஞ்சம் கிவிங் மோர் லைட், இந்தியா கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் காங்கிரஸை தாண்டி ஆம் ஆத்மியை டெல்லியில் ஆதரிக்கிற மாதிரி தான் வந்து அங்க இருக்கிற மக்களும் ஆதரிக்கிறாங்கன்னு எடுத்துக்கலாம் பாஜகவுக்கு எதிராக. அதுதான், ஏன்னா இந்தியா கூட்டணியோட ஒரு ஃபண்டமெண்டல் த்ரெட், இந்தியா கூட்டணின்னு உருவாறதுக்கான ஃபண்டமெண்டல் ஃபவுண்டேஷன். ஏன்னா பாஜக வீழ்த்துவதுதான் ஃபவுண்டேஷன். காங்கிரஸை ஆட்சி கொண்டு வரவங்க ஃபவுண்டேஷன் கிடையாது. பாஜக வீழ்த்துவதுதான் இந்தியா கூட்டணியோட ஃபவுண்டேஷன். ஸோ டெல்லியில பாஜக வீழ்த்துவதுதான் இந்தியா கூட்டணியோட வேலை. இன்றைய தேதியில் பாஜக வீழ்த்துவதற்கான சக்தி டெல்லியில் யாரிடம் இருக்கிறது? கெஜ்ரிவால். ஆம் ஆத்மி கட்சி வசம். அதனால தான் இந்தியா கூட்டணி கட்சிகள் ஆம் ஆத்மிக்கு சப்போர்ட் பண்றாங்க. அவர்களை பொறுத்தவரை காங்கிரஸை அரியணையில் கொண்டு வர வேண்டும் என்பது இந்தியா கூட்டணிக்கான குறிக்கோள் கிடையாது. பாஜகவை வீழ்த்த வேண்டும். ஆன்டி பிஜேபி ஃபோர்ஸ் தான் இந்தியா கூட்டணியோட கான்ஸ்டிடுவன்ட். டெல்லியை பொறுத்தவரை அது ஆம் ஆத்மி கட்சிக்கு தான் அந்த வாய்ப்பு இருக்குது. எனவே தான் இந்தியா கூட்டணி கட்சிகளும் ஆம் ஆத்மிக்கு தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள். மக்களும் சரி, ஆன்டி பிஜேபி வாக்குகள் சிதறக்கூடாது, ஆம் ஆத்மி கட்சி தான் பாஜகவை வீழ்த்த முடியும் சட்டமன்ற தேர்தலில், அதனால்தான் போட்டாங்க. நாடாளுமன்ற தேர்தலில் ஆம் ஆத்மியும் காங்கிரசும் கூட்டணி அமைத்து போட்டியிட்டார்கள். அதனால்தான் அந்த வாக்கு வந்து 2 கட்சிகளுக்கெல்லாம் பிரிஞ்சிச்சே தவிர, சட்டமன்ற தேர்தல் என வந்துவிட்டால் பாஜகவை வீழ்த்துவதற்கு எந்த கட்சிக்கு ஆதரவு, எந்த கட்சிக்கு பலம் இருக்கிறதோ அங்கதான் ஆன்டி பிஜேபி ஓட்ஸ் வந்து கன்சாலிடேட் ஆகும். அதுதான் நம்ம இங்கேயும் பார்க்கிறோம். இதுல ஒரு லாஸ்ட் ஒரு 15 இயர்ஸ் டெல்லி பாலிடிக்ஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம அந்த 2012-13 வாக்குல பெரிய பிரச்சாரங்கள் வந்து டெல்லியை வச்சு முன்னெடுக்கப்பட்டது. ஷீலா தீட்சித் ஆட்சிக்கு எதிராக, அதே மாதிரி நிர்பயா விவகாரம், ஊழல் விவகாரம், இது எல்லாத்தையும் வச்சு அந்த பிரச்சாரங்களை பெரிய அளவில் முன்னெடுத்ததுல பாஜகவினுடைய பங்கு அதிகம். காங்கிரஸ் அகற்றணும் அப்படிங்கிறதுக்காக பாஜக முன்னெடுத்த ஒரு பிரச்சாரத்தை அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து அவர் ஹைஜாக் பண்ணிட்டாராம். எனக்கு வேற நல்ல வார்த்தை கிடைக்கலன்றதுனால அந்த வார்த்தையை பயன்படுத்துறேன். காங்கிரஸை அகற்றணும்ன்றதுக்காக பாஜக பண்ணதெல்லாம் ஆம் ஆத்மியை மேல கொண்டு வந்து, காங்கிரஸ் அகற்றணும்னு பாஜக பயன்படுத்தினது கெஜ்ரிவால், அண்ணா ஹசரே அவங்களெல்லாம். ஆன்டி கரப்ஷன் மூவ்மெண்ட் அப்படிங்கிறதே பின்னால் RSS இருந்துதான் அதை இயக்குனாங்க. ஏன்னா அப்ப இருந்த ஆன்டி கரப்ஷன் மூவ்மெண்ட்ல இருந்த முக்கியமான தலைவர்கள் எல்லாம் பாருங்களேன், முக்கியமான ஒரு கான்ஸ்டிடியூவன்ட் எல்லாம் பாருங்களேன். பாபா ராம்தேவ் இன்னைக்கு எங்க இருக்கார்? கிரண் பேடி எங்க இருக்காங்க? அதோட முகமாக இருந்த அண்ணா ஹசாரே எங்க இருக்கார்? அண்ணா ஹசாரே எங்க இருக்காருன்னு யாருக்கும் தெரியல. அண்ணா லோக்பால்ங்கிற ஒரு அமைப்பு உருவாக்கணும்னு அண்ணா ஹசாரே இவ்வளவு பாடுபட்டார்ல. லோக்பால் இன்றைய தினம் இந்தியாவில் லோக்பால் என்ன செஞ்சு கொண்டிருக்கு? இது வரைக்கும் 6 கேஸ்ல தான் என்னமோ லோக்பால் வந்து இன்வெஸ்டிகேஷனோ இல்ல ஏதோ பண்ணியிருக்க மாதிரி, இல்ல 6 கேஸ்ல தான் ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் கொடுத்த மாதிரி இருக்கு. ஒரு 20-25 கேஸ்ல தான் இன்வெஸ்டிகேஷன் இன்னைக்கு வரைக்கும் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில ஊழல் ஒளிஞ்சிருச்சா? லோக்பால் அமைப்பு திறம்பட செயல்படுதா? இல்ல. அண்ணா ஹசாரே எங்க இருக்கார்? சோ பாஜக காங்கிரஸை அகற்ற வேண்டும் என்பதற்காக பயன்படுத்திய ஒரு நான் பொலிட்டிக்கல் ஃபார்மேட் தான், ஒரு நான் பொலிட்டிக்கல் வெப்பன் தான் இந்தியா அகெயின்ஸ்ட் கேம்பெயின். அத கெஜ்ரிவால் அதை பார்க்க கெஜ்ரிவால் அதை படிச்சுக்கிட்டாரு. சோ இது மூலமாக தாங்களும் அதிகாரத்துக்கு வரலாம் அப்படின்னு கெஜ்ரிவால் தெரிஞ்சுக்கிட்டா கெஜ்ரிவால் அதை டெல்லியில பயன்படுத்தி டெல்லியில கெஜ்ரிவால் ஆட்சிக்கு வராரு. சோ பாஜகவை கெஜ்ரிவால் பயன்படுத்தினாரா, கெஜ்ரிவாலை பாஜக பயன்படுத்தியதா என்றால் அக்ராஸ் கண்ட்ரி, நாடு முழுவதும் பார்த்தானா பாஜக கெஜ்ரிவால் அமைப்பை பயன்படுத்தினாங்க. டெல்லியில கெஜ்ரிவால் பாஜக பயன்படுத்தி ஆட்சிக்கு வந்தார். ஸோ இட்ஸ் மியூச்சுவலி பெனிஃபிஷியல் ஒரு ஸ்கீமா தான் 2 கட்சிகளுக்கு அமைந்திருக்கிறது என்பதான் என்னோட கருத்து. இந்த ரிசல்ட்டினுடைய ஆஃப்டர் மந்த் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா டெல்லி வந்து பெரிய அளவில் மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லாத ஒரு சட்டப்பேரவை. அந்த சட்டப்பேரவைக்கு பெரிய அளவிலான அதிகாரங்கள் வந்து கிடையாது. எல்லாமே வந்து மத்திய அரசுக்கு தான் உண்டு. இதனுடைய முடிவுகள் தேசிய அரசியல தாக்கத்தை ஏற்படுத்துமா? ஏன்னா இதுல எதிர்க்கட்சிகள் எடுத்த அந்த ஸ்டாண்டை வச்சு உமர் அப்துல்லா இந்தியா கூட்டணியை கலைச்சிருங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பேசிட்டு இருக்காரு. அப்படிங்கும்போது பாஜக எதிர்க்கட்சிகள் கூட்டணி, இந்த விஷயங்களுக்கு எல்லாம் இந்த தேர்தல் முடிவுகள் என்ன மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்தும் அடுத்த கட்ட அரசியலுக்கு? எந்த சட்டமன்ற தேர்தலும் நாடாளுமன்ற தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்தாதுங்க. அந்த கால அரசியல் எல்லாம் நம்ம தாண்டி வந்துட்டோம். முன்னாடிதான் வந்து காங்கிரஸ்ங்கிற ஒரே கட்சி அல்லது 2-3 கட்சிகள் மட்டும் இருந்து கொண்டு சட்டமன்றத்திலையும் வெற்றி பெற்றுக் கொண்டு அதன் மூலமா நாடாளுமன்ற தேர்தலையும் வெற்றி பெற்று வந்திருக்கிறார்கள். அந்த காலகட்டத்திலாம் தாண்டி மாநில கட்சிகள் பலம் வாய்ந்த மாநில கட்சிகள் பல்வேறு மாநிலங்களில் ஆட்சியில் இருக்கிறார்கள், எதிர்க்கட்சியாகவும் இருக்கிறார்கள். எனவே மாநில கட்சிகள் பலமாக இருக்கும் வரை ஒரு சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளை பாதிக்கும், தாக்கத்தை ஏற்படுத்தும்ங்கிறதெல்லாம் நம்ம தாண்டி வந்துட்டோம். பாஜகங்கிற ஒரு ஃபோர்ஸ் இருக்குங்க. 2029 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகங்கிற ஒரு ஃபோர்ஸ் இருக்கும், ஆன்டி பிஜேபிங்கிற ஒரு ஃபோர்ஸ் இருக்குங்க. அந்த ஆன்டி பிஜேபி ஃபோர்ஸ்ல காங்கிரஸ் இருக்கும்,
லெஃப்ட் இருப்பாங்க, மாநில கட்சிகள்லாம் இருக்கும். ஸோ சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸும் ஆம் ஆத்மி கட்சியும் டெல்லியில் போட்டி போட்டாலும் சரி, பஞ்சாப்ல ஆம் ஆத்மி விசஸ் டெல்லி போட்டி போட்டாலும் சரி, அதே போல பல்வேறு மாநிலத்தில் எடுத்துக்கலாம். இப்ப யூபியில அகிலேஷ் யாதவ் காங்கிரஸும் தனித்தனியா நின்று போட்டி போட்டாலும் சரி, பீகார்ல தேஜஸ்வி யாதவும் காங்கிரஸும் தனித்தனியா நின்று போட்டி போட்டாலும் சரி, வெஸ்ட் பெங்கால்ல காங்கிரஸும் திரிணாமுல் காங்கிரஸும் தனித்தனியா போட்டி போட்டாலும் சரி, கேரளால எதிரெதிர் துருவங்களா போட்டி போட்டாலும் சரி, 2029 நாடாளுமன்ற தேர்தல் என்று வந்தால் மீண்டும் இந்த கட்சிகள் ஒன்றிணையும். ஏன்னா இவங்களோட யூனிஃபைங் ஃபேக்டர் ஆன்டி பிஜேபிங்கிற ஒரு யூனிஃபைங் த்ரெட்ல இவங்கெல்லாம் ஒண்ணு சேருவாங்க. ஸோ இந்தியா கூட்டணிங்கிறது நாடாளுமன்ற தேர்தலுக்காக மட்டுமே உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. நாடாளுமன்றத்தில் செயல்படுவதற்காக அமைக்கப்பட்ட அமைப்பு. டெல்லி சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் போதும் இப்போ 31ஆம் தேதி இந்த கூட்டத்தொடர் ஆரம்பிக்குது, பட்ஜெட் கூட்டத்தொடர். அப்பவும் பாத்தீங்கன்னா ஆம் ஆத்மி காங்கிரஸும் ஒன்னாதான் நிக்க போறாங்க நாடாளுமன்றத்துக்குள்ளார. எனவே இந்தியா கூட்டணி என்பது நாடாளுமன்றத்தை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. அது நாடாளுமன்றத்தை சுற்றியே அதற்கான செயல்பாடுகள் இருக்கும். சட்டமன்றத்திலும் மாநிலத்திலும் கருத்து வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்யும். அதுதான் இந்த கூட்டணிக்கான அந்த கூட்டணி கட்டமைக்கப்பட்டதே அப்படிதான். எனவே இந்த டெல்லி சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றால் வாய்ப்பே கிடையாது. நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது மீண்டும் இந்த கட்சிகள் எவ்வாறு செயல்படுகிறார்கள், அதுதான் 2029 நாடாளுமன்ற தேர்தலை முடிவு செய்யும். ஒரு லாஸ்ட் கொஸ்டின். ஆக்சுவலா வந்து மக்களவைத் தேர்தலுக்கு முன்னாடி 2024 மக்களவைத் தேர்தலுக்கு முன்னாடி நடந்த சட்டப்பேரவைத் தேர்தல்கள்ல காங்கிரஸ் இதே தான் வந்து பயன்படுத்தினாங்க. இந்த வார்த்தையில தான் ராஜஸ்தான், மத்திய பிரதேசத்துல எல்லாம் இந்தியா கூட்டணி அப்படிங்கிறது நாடாளுமன்ற தேர்தலுக்கு தான். அதை வந்து நீங்க சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு வந்து ஷீட் ஷேரிங்ல கொண்டு வராதீங்க அப்படின்னு. ஆனா அப்போ மாநில கட்சிகள் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. இப்போ மாநில கட்சிகளுக்கு ஒரு இது வருது, மாநில கட்சிகள் லீடு எடுக்கிற இடத்துல காங்கிரஸ் பயன்படுத்தின அதே வார்த்தை வந்து இவங்க காங்கிரஸ் நோக்கி பயன்படுத்துறாங்க. இது இந்த கூட்டணியை இன்னும் பலவீனப்படுத்தாதா? இல்லைங்க. இந்தியா கூட்டணிக்கான நான் சொன்ன இந்தியா கூட்டணியோட ஃபவுண்டேஷன் என்னங்க? பாஜகவை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் இந்தியா கூட்டணி. தமிழ்நாட்டுல காங்கிரஸ் வந்து நாங்க தான் கூட்டணியை லீட் பண்ணுவோம்னு தமிழ்நாட்டுல வந்து சொல்ல முடியாது இல்லைங்க. தமிழ்நாட்டுல திமுக தலைமையிலான கூட்டணியில் தான் கம்யூனிஸ்டும் இருக்காங்க, காங்கிரஸும் இருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டுல பாஜக தலைமையிலான கூட்டணியை வீழ்த்துவதற்கு எந்த கட்சிக்கு பலம் இருக்கிறதோ அந்த கட்சி தலைமையில் தான் கூட்டணி என்பதுதான் இந்த இந்த கூட்டணி உருவாகும் போதே இதுதான் டிஸ்கஸ் பண்ணி முடிவெடுக்கப்பட்டது. ஸோ அப்ப நீங்க கேட்கலாம், அப்படிங்கும் போது ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் ஒன்னு சேர்ந்து போட்டி போடலாமே, டெல்லியில பாஜக வீழ்த்துவது என்பதுதான் ஒரே நோக்கமாக இருந்தால் ஏன் தனித்தனியா நின்று போட்டி போடுறாங்க அப்படிங்கும் போதுதான் டெல்லி மாதிரி சட்டமன்ற தேர்தல சீட் பிரிப்பதில் பெரும் பிரச்சனை ஏற்படும். ஒன்று. இரண்டாவது, டெல்லி மாதிரி இடத்துல என்ன நினைக்கிறாங்கன்னா, காங்கிரஸ் என்ன நினைக்குதுன்னா, ஆம் ஆத்மியோட கூட்டணி அமைத்தால் ஆம் ஆத்மியும் சரி காங்கிரஸும் சரி 2 கட்சிகளும் கூட்டணி வேண்டாம் என்று முடிவெடுத்து தான் தனித்தனியா நிக்கிறாங்க. ஏன்னா கூட்டணி 2 பேர் ஒன்னா இருந்தாங்கன்னா, ஆம் ஆத்மி காங்கிரஸ் ஒண்ணு சேர்ந்து நின்னாங்கன்னா ஆன்டி இன்கம்பன்சி ஓட்ஸ், கவர்மெண்ட்டுக்கு எதிரான வாக்குகள் வந்து முழுமையா பாஜக போகும். ஆனா காங்கிரஸ் தனியா நின்றுட்டாங்கன்னா அந்த ஆன்டி இன்கம்பன்சி ஓட் கொஞ்சம் காங்கிரஸ் பிரிப்பாங்கிறதா அந்த ஒரு எண்ணமாகத்தான் ஆம் ஆத்மி கட்சி. அதனாலதான் 2 கட்சிகளும் தனித்தனியா நிக்கிறாங்க. அதான் வெஸ்ட் பெங்காலையும் பார்த்தோம், அந்த மாதிரி பல மாநிலங்கள்ல நம்ம பார்த்திருக்கோம். ஆனா இது அப்படி நினைச்ச மாதிரி ஒரு டெக்ஸ்ட் புக் கேஸா போகாதுங்கிறது தான் என்னோட எண்ணம். ஏன்னா இது 2 பேரும் தனித்தனியாக நிற்பது ஒரு இடத்தில் ஆம் ஆத்மி கட்சிக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். சட்டமன்ற தேர்தலில், நாடாளுமன்ற தேர்தலிலும் சரி, சட்டமன்ற தேர்தலிலும் சரி. ஏன்னா அந்த மைனாரிட்டி பிளஸ் தலித் ஓட்ஸ், அப்ரஸ்ட் கம்யூனிட்டியோட ஓட்ஸ் வந்து இப்போ ஒரு சில இடத்துங்கள்ல காங்கிரஸும் அந்த வாக்குகள் ஒரு 1000 வாக்குகள் அந்த அப்ரஸ்ட் கம்யூனிட்டியோட வாக்குகள் காங்கிரஸுக்கு கிடைச்சா, சப்ரஸ்ட் கம்யூனிட்டியோட வாக்குகள் காங்கிரஸ் கிடைச்சா, அது ஆம் ஆத்மி கட்சிக்கு போற வாக்குகளை தான் காங்கிரஸும் பிரிக்க போறாங்க. சோ அது சற்று தாக்கத்தை ஏற்படுத்தும். இருந்தாலும் டெல்லியில் ஆம் ஆத்மி காங்கிரசுடன் கூட்டணி அமைத்தால் சட்டமன்ற தேர்தலில் அது பாஜகவுக்கு தான் பலமாக போகும். எனவே இருவரும் தனித்தனியாக நிற்பதுதான் சிறந்த யுக்தியும் கூட. பாஜகவை தோற்கடிப்பதற்கு காங்கிரசும் ஆம் ஆத்மியும் பிரிந்து நிற்கிறார்கள் என்பதுதான் சரியான அரசியல் புரிதல். நினைவு கருத்து வரைக்கும் மிக்க நன்றி.